ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில உறவுகளில் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும். அப்படி சண்டை வந்துன்னா நீங்கள் அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா உடனே போய் பேசிடுங்க. இப்படி நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது பழகி போகும், அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பழகி போகும். திருப்பி அந்த உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு வர அது காரணமாக இருக்கும். கூடுமானம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்காதுங்க. சண்டை வந்தாலும் உடனே போய் பேசிடுங்க. அதை நாட்கள் கணக்காக தள்ளி போட்டுட்டு அவங்க பேசட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவுகள் நீங்கள் பேசாமல் இருக்கிறது பழகி போய் பிரியக்கூடிய சான்ஸ் இருக்குது. அது போலவே அடுத்தவங்க மனசை உடைக்கிறது மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் விடாதீங்க. அவங்க வார்த்தைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த மனசு கண்ணாடி மாதிரி சுக்கு நூறாக உடையும் போது அந்த கண்ணாடியிலேருந்து துகள்கள் சிதறி வெளியே போகும். அதே போல தான் மனுஷனுடைய மனசும் சுக்கு நூறாக உடையும் போது கண்டிப்பாக அதில் இருந்த ஏக்கங்கள், மன வலிகள் எல்லாம் துகள் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல் ஒரு அன்பானவங்க ஒரு சின்ன தவறு செய்துட்டா வர நீங்கள் அதை மன்னித்து மறந்துடுங்க. அப்படி நீங்கள் மறக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி எந்த ஒரு சொந்த பந்தமோ சுற்றாரோ உறவினர்களோ இருக்க முடியாது. அது போலவே உங்களுக்கு பிடிச்சவங்க முகத்தை பார்க்க முடியாமையோ இல்லைன்னா குரலை கேட்க முடியாமல் இருந்தாலும் நம்ம தூங்கி எழும்பின உடனே அவங்க ஞாபகம் வரும். அவங்க முக ஞாபகம், குரல் ஞாபகம்லாம் வரும். இப்படிப்பட்ட உறவுகளை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது போலவே என்றைக்கும் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றி அதுக்கு பிறகு நம்ம இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் பழையபடியும் அவங்கக்கிட்ட போய் பழையது மாதிரி நம்ம அன்பு காமிச்சோம்னா பழையபடியும் அவங்க ஏமாற்றுவாங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாகவே இருக்கவே மாட்டாங்க. அது போலவே சிலவங்க வயசான பிறகு முதிர்ந்தவங்க தனக்கு வீட்டில் இருந்தால் ஒழுங்காக பார்க்காம அவங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு வேளை சாப்பாடு வர கொடுக்காம கஷ்டப்படுத்தின உறவு முறைகள் எத்தனை பேரோ இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இறந்து போன பிறகு, அவங்க இல்லாமல் ஆன பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் கூட்டு, பொரியல், பாயசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வச்சு படைச்சி அதை வணங்குவாங்க. இது எப்படின்னே தெரியல. அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒழுங்காக சாப்பாடு வர கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு அவங்க இறந்து போன பிறகு அதை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அதை சாப்பாடெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கும்போதே உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் உண்மையானது. நீங்கள் அவங்க இல்லாமல் போன பிறகு கொடுத்ததில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. யாராவது உங்களை அளவு கடந்த அளவு மதிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக உயிரே கொடுங்க, அது தப்பே கிடையாதுங்க. ஆனால் உங்களை மதிக்காமல் உங்களை அவதூறாக பேசுகிறவங்க வாசலில் வர உங்கள் கால் மிதி வர அங்கே போகிறதுக்கு பிரயோஜனமே இல்லைங்க. மதிக்காத இடத்துல மிதிக்காதீங்க. தேவைப்படும் போது மட்டும் தேடுகிற உறவை ஒரு 2 டைப்பாக இருக்குது. தேவைப்படும் போது தேடுகிற உறவு, இல்லைன்னா எப்போவுமே தேடுகிற உறவு. இதில் தேவைப்படும் போது தேடுகிற உறவை நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் மனசில் வச்சுக்கவே வேண்டாம். தேவை இல்லாமல் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற உறவை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் மனசு நிறைய நஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியில் பார்த்தா கொஞ்சம் பேசுவாங்க. இப்படி இருக்கிறவங்கள எதுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வலியே இல்லாமல் உயிரை எடுப்பாங்க தெரியுமா? அதுக்கு சமாதானம். ஏன்னா நம்மளை பிடிக்காது மனசில், ஆனால் பிடிச்சது மாதிரி கொஞ்சம் பேசிக்குவாங்க. கொஞ்சம் தள்ளி போனால் நம்மளை பிடிக்காதது மாதிரி யார்கிட்டலாமோ எதெல்லாமோ சொல்லி வைப்பாங்க. இப்படிப்பட்டவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் இளைய தலைமுறைகள் காதல்ங்கிற ஒரு போர்வையில் மாட்டிக்கிறாங்க. உண்மையாகவே காதல் பண்ணுறேன் அப்படிங்கிற
இதில் மாட்டிக்கிட்டாலும் எல்லா காதலையும் நான் சொல்லலைங்க. சில காதல்கள், அதாவது உடம்புக்கு மட்டும் தேவைக்கு பழகிக்கிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போகிறாங்க தெரியுமா? அவங்கள எக்காரணம் கொண்டும் நீங்கள் எட்டி பார்க்காதீங்க. அவங்களுக்காக நீங்கள் இரக்கமும் படாதீங்க. ஏன்னா அவங்க முன்ன நீங்கள் வாழ்ந்து காணிக்கணுமே தவிர அவங்க முன்ன நீங்கள் தலை குனிஞ்சு போவாதீங்க. கூடுமளவும் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பாதீங்க. எந்த காரணம் கொண்டும் நம்ம உடம்ப அவங்கள டச் பண்ண விடாதீங்க. லவ் பண்ணுறேன், காதல் பண்ணுறேங்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டுட்டு வந்து அவங்க அன்பு காணிக்கிறது மாதிரி காணிச்சு நம்ம உடம்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி தூட போடுவாங்க பாருங்கள். அவங்க போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் வலியும் வேதனையும் நமக்கு தான். அதனால அன்பு காணிங்க, ஆனால் உடம்பை டச் பண்ணி அந்த அன்பை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு உறவுகிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க. அப்படிப்பட்ட உறவு இருந்துன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இது ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே நினைக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.